எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கிற ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் வந்து நான் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் தான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப் சீரிஸுடைய ஹீரோ வந்து ஆரம்பத்திலே ஜெயிலில் தான் இருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக இவர் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 3 வயசு பையனை வந்து பேஸ்பால் பேட்டால் அடித்து முகம் சிதையிற அளவுக்கு கொலை பண்ணிட்டு அந்த பேஸ்பால் பேட்டை வந்து வேற இடத்துல தோட்டத்தில் புதைச்சிடுறாரு. அதனால இவருக்கு ஆயுள் தண்டனை குடுக்குறோம்னு குடுத்துருக்குறாங்க. இத வந்து பேஸ்பால் பேட்ட புதைக்கிறத பக்கத்து வீட்ல உள்ள அம்மா பார்த்துருக்காங்க. அதே மாரி அந்த முகம் சிதைஞ்சதுனால டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வந்து இவருடைய பையன் தான் அப்படிங்கிற மாரி கோர்ட்ல வந்து தீர்ப்பாயிரும். அதனால இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இப்போ ஆனா இவரு என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய பையன நான் கொலை பண்ணவே இல்ல. எனக்கு வந்து எல்லாமே எதிராவே செயல்பட்டாங்க. அதனால ஒரு வருத்தத்துல வந்து யாரையுமே பார்க்க இவர் விரும்பல. 5 வருஷமா வந்து இவங்களுடைய சொந்தக்காரங்க, இவரோட ஒய்ஃபு யாரையுமே இவர் பார்க்க விரும்பாத சூழ்நிலையில இருக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் வந்து தன்னுடைய புருஷன் தான் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எல்லா ஆதாரங்களும் அவருக்கு இருக்கிறதுனால, அப்ப இவரு தான் பண்ணிட்டாரு போல நெனைச்சிட்டு, இவங்களும் வேற ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிறாங்க. அவங்களும் கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. அவங்க லைஃப அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு இவருடைய ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவருடைய அ தங்கச்சி வந்து இவர பார்க்க வராங்க. ஹீரோவ பார்க்க ஜெயிலுக்கு விசிட்டரா வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோல வந்து தன்னுடைய பையன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ தன்னோட பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னா, அப்போ கொலை பண்ணதா சொன்னது யாரு? அந்த இடத்துல இருந்தது யாரு? என்னைய ஏன் இப்படி அ இந்த மாரி யாரு மாட்டி விட்டா? அப்படிங்கிறத இவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜெயில்ல உள்ளவங்க உதவியோட வந்து சில பேரோட உதவியோட இவரு ஜெயில்ல இருந்தும் தப்பிக்கிறாரு. தப்பிச்சதுக்கு அப்புறம் இவரு பையன கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அந்த கொலை பண்ணப்பட்ட பையன் யாரு? அப்படிங்கிறதெல்லாம் இவரு கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா எடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸா இத எடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 8 எபிசோடு 5 1/2 மணி நேரம் நெருங்கி ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. ஒவ்வொரு எபிசோடும் 35லேருந்து 40 நிமிஷம், 45 நிமிஷம்லாம் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப நாளா இப்ப நம்ம எந்த வெப் சீரிஸ் பார்த்தாலும், டயலாக்ல வந்து கெட்ட வார்த்தை இருக்கும், இல்ல அடல்ட் சீன் இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு வெப் சீரிஸா இது ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் இருந்தது. பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் வெர்ஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு 1வது எபிசோடு, 2வது எபிசோடு, 3வது எபிசோடுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 7வது எபிசோடு, 8வது எபிசோடும் ரொம்ப தரமாவே இருந்துச்சு. இடையில உள்ள எபிசோட்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா எதையுமே வேண்டாத சீன் இது அப்படின்னு சொல்லவும் முடியல. ஆனா சூப்பர் அல்டிமேட்ன்னு சொல்ல முடியல. மொத்தமா பார்த்து முடிக்கும்போது எனக்கு ஒரு 6 எபிசோட்ல முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. நீங்க கண்டிப்பா வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இது. என்னோட பார்வையில கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி அனுபவம் குடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.